வணக்கம். தமிழில் ஹிந்தி என்கிற நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நீ, நீர் அல்லது நீவீர், நீங்க என தமிழில் நாம் சொல்லுகிறோம். அதற்கு சமமாக ஹிந்தியில் தூ, தும், ஆப் என சொல்ல வேண்டும். தூ என்பது நீ, தும் அப்படின்றது நீ தான் பெரும்பாலும் பயன்படுத்துறது. ஆப் என்பது நீங்கள் என்பதற்கு சமம். இந்த தும், ஆப் இதைத்தான் நம்ம அதிகம் கேள்விப்பட்டிருப்போம். சரிதானுங்களே? தும் நீனே வச்சுக்கோங்க. ஆப்னா நீங்கள், தாங்கள் என மரியாதையாக சொல்லுகிறோம் என்ற அர்த்தம். இப்போ தமிழில் வா, போ, படி, எழுது, பாரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதுக்கு ஹிந்தியில் ஆ, ஜா, பட், லிக், தேக் அப்படின்னு சொல்லுவீங்க. வா, போ, ஆ, ஜா, பட், லிக், தேக். இதோட ஓ அப்படின்னு ஒரு சவுண்டு சேர்த்துக்கோங்களேன். ஆவோ, ஜாவோ, படோ, லிக்கோ, தேக்கோ. சொல்லுங்க. ஆவோ, ஜாவோ, பட் ஓ. பட் ஓன்னு சொல்ல வேண்டாம். படோ, லிக்கோ, தேக்கோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தும் பயன்படுத்தி சொல்லுகிறதுங்க அப்படின்னு ஆகும். இந்த இ, ஏ, ஆயியே, ஜாயியே, படியே, லிக்கியே, தேக்கியே என சொன்னீங்கன்னா வா என்பது வாங்க, போங்க, படியுங்க, எழுதுங்க, பாருங்க என்றாகும். அப்போ ஆ, ஜா, பட், லிக், தேக். சரிதானுங்களே? ஓ, இ, ஏ சேர்த்தும் பொழுது நீங்கள் ஆயியே, ஆவோ, ஆயியே என சொல்லுகிறீர்கள். ஆவோ என சொல் வானும், ஆயியே என சொல்லும் பொழுது வாங்க என்றும் அர்த்தம். இங்க என சேர்த்துக்கிறீங்க. அதுக்காகத்தான் இஏ என்கிற சவுண்டை சேர்த்துறீங்க. ஆவோ, ஐயே, நீ வா, வாங்க. அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.